வணக்கம், நான் தூய்மை பணியாளர் எஸ் கீதா, 7வது வார்டுல இருந்து வேலை பார்க்கறேன். ரொம்ப அழகா சொல்றீங்க. தூய்மை பணியாளர்களுக்கு திமுக ஆட்சியில எப்படி இருக்கு, இப்ப நம்ம தாவேகா ஆட்சியில எப்படி இருக்கு? சார், நம்ம நம்ம தலைவரை வச்சுன்னு மத்தவங்களை நம்ம குறைபாடு சொல்லக்கூடாது. சரிங்க, சரிங்களா? அவங்க பண்ணதை விட நம்ம சார மேல வாங்கி பண்ணுவாரு. ஓ, எப்படி எதிர்பார்க்கறீங்க? எப்படி சொல்றீங்க? விஜய் மேல எப்படி நம்பிக்கை வந்தது? அவர் செய்வாருன்ற ஒரு நம்பிக்கை இருக்கு. ஓகே, போன ஸ்டாலின் அவர்களை பத்தி என்ன நினைக்கிறீங்க? முன்னாள் முதலமைச்சர் அவரை நாங்க குறை சொல்றதா விரும்பல. சரிங்க. ஏன்னா அவரால அந்த நேரத்துக்கு அவருக்கு எங்களால எந்த முடிவும் எடுக்க முடியல. ஆனா விஜய் சார் துணிஞ்சு எங்களுக்கு ஒரு முடிவு எடுப்பாரு. நம்பிக்கை இருக்கு விஜய் மேல. விஜய் மேல எப்படி ஒரு நம்பிக்கை வந்தது? அவரை நான் சின்ன வயசுல எம்ஜிஆரை பார்த்த மாதிரி இப்ப 2வது இவரை பாக்குறேன். என்னங்க அப்படி தப்புன்னு சொல்லிட்டீங்க? ஆமா. சோ அந்த எம்ஜிஆருக்கும் இந்த அதாவது முன்னாடி பார்த்த எம்ஜிஆரா இப்ப நீங்க விஜய் நினைக்கிறீங்க? ஆமா சார். அந்த அளவுக்கு விஜய் எப்படி நினைக்க தோணுச்சு சார்? இப்ப நான் எதுவும் அனுபவிக்கலன்னா அடுத்தவங்களுக்கு செய்யற உதவி என்ன அப்படி பேச வைக்குது. ஓ ஓ, விஜயோடைய நல்ல எண்ணங்களை பார்க்கும்போது உங்களுக்கு தோணுதுன்றீங்க. சரிங்க. இப்ப விஜய் சில இடங்கள்ல பிரைவேட்டா மாத்த போறேன்னு சொல்லிட்டு இருக்காரு. தூய்மை பணியாளர்கள் இப்ப நீங்க பண்ணிட்டு இருக்கீங்க இல்லையா, உங்க துறையை பிரைவேட்டுக்கு ஆக்க போறாங்க அப்படின்றாங்க. அத நிறைய பேர் தப்புன்றாங்க. அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க சார்? இத நான் தப்பு ரைட்டுன்னு நான் சொல்ல சார். இப்ப அவர் பிரைவேட்டா ஆக்குறாருன்னா ஃபர்ஸ்டே பிரைவேட்டா ஆக்கியாச்சுல. இப்ப அவர் செய்யலல்ல. கரெக்டா பாயிண்ட் பிடிச்சீங்க. அவர் பண்ணலல்ல. ஏற்கனவே பிரைவேட்டா தான் இருக்கு. ஏற்கனவே பிரைவேட்டா தான் இருக்கு. ஃபர்ஸ்ட் தாரவாத்தாச்சு அது. ஓகே. அத ஃபர்ஸ்ட் தாரவாத்தவங்கள தான் நம்ம கேட்கணும். சோ முதல்ல தாரவாத்தது திமுக. இப்ப அவங்க கேள்வி கேட்க கூடாதுன்றீங்க. முன்னாடியே தாரவாத்தாச்சு. அதிமுகவே தாரவாத்துச்சுன்றீங்க. அதுக்கு முன்னாடி இவங்க வந்தாங்க. சரிங்க. இவங்களால இப்ப அந்த போராட்டத்துல ஸ்டாலின் சாரால எதுவும் பேச முடியல. சரிங்க. இப்ப இன்னொரு முக்கியமான விஷயம், விஜய் இந்த த்ரிஷா அவங்க தோழி பல படங்கள்ல நடிச்சிருக்காங்க. ஆனா அது அவங்க பர்சனல் லைஃப். ஆனா நிறைய பேர் விஜய் த்ரிஷாவை பத்தி தப்பா பேசுறதும். அது ரியலி ஒரு ஃப்ரெண்ட்ஷிப். சரிங்க. விஜய் த்ரிஷான்றது ஒரு நட்பு, தோழன் தோழி, ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் சர்க்கிள் சார். அது சரிங்க. எல்லாம் பெருசு பாத்தீங்கன்னா நம்ப கூடாது. இல்ல ஆபாசமா பேசுறவங்களுக்கு நீங்க என்ன பதிலடி கொடுக்குறீங்க? அவங்க ஒழுக்கமா இல்லைன்னு அர்த்தம். பேசுறவங்க ஒழுக்கமா இல்லைன்னு அர்த்தம். நீ முதல்ல முதுகுல அழுக்க பாருன்றீங்க. ஆமா. ஓகே ஓகே ஓகே. சரிங்க. அப்புறம் சங்கீதா விஜய் அவங்களுடைய பர்சனல் லைஃப் பாவம் ஏதோ பிரச்சனை இல்ல, விவாகரத்து கேட்டிருக்காங்க. அவங்க திருப்பி சேர கூட வாய்ப்பு இருக்கு. ஆனா அதையும் அசிங்கமா பேசுறாங்களங்க. இல்ல சார், விஜய் சார் நல்லவர். பாவம், அவர் எந்த நெருக்கடியை தாங்குவாரு. புரியுதுங்களா? உங்க சங்கீதா மேடம் மனத்தை பெருசு பாத்தீங்கன்னா திரும்ப வாழணும். சரி, நீங்க சங்கீதா மேடத்துக்கு என்ன சொல்ல வரீங்க? விஜயோடைய மனைவி சங்கீதா அவர்களுக்கு என்ன கோரிக்கை விடுக்கிறீங்க? மேடம், வாழ்க்கையில எவ்வளவா இருக்கு. அவர் பெரிய ஒரு என்ன சொல்றது, ஒரு ஆர்டிஸ்ட். அவரை இப்படி இழிவு பத்தணும்னு நினைச்சிருக்கலாம்ல. உங்ககிட்ட தப்பா மாட்டி உன்னு நினைச்சிருக்கலாம்ல. உங்களுக்கு தெரியல உணர்வு அவர் எப்படி ஏதுன்ட்டு. நீங்க வாழ்ந்தீங்கல்ல, உங்களுக்கு எல்லாமே புரியும்ல. அத நீங்க மைண்டுக்கு கொண்டு வாங்க. அதாவது சங்கீதா மனத்தை யாரோ கெடுத்துட்டாங்க மனச. அதுல இருந்து வெளியே விஜய் அவர்களோட திருப்பி இருக்கணும்ன்றீங்க. ஏத்துக்குங்க மேடம். நீங்க அவர் நல்ல ஒரு மேடம். பாவம், நீங்க எதுக்கு தேவையில்லாத இப்ப பிரிஞ்சு இருக்கிறீங்க? நீங்க மனச பெருந்தன்மை ஆக்கிங்க. பேசுங்கம்மா. ஃபர்ஸ்ட் மனசை விட்டு நீங்க அவர்கிட்ட விஜய் அவர்கள்ட்ட சங்கீதா அவர்கள் பேசணும். சரி, நான் உங்ககிட்ட கேக்குறேன். அவருடைய மகன் ஜாசன் சஞ்சய் அவரும் திரைப்படத்து பிரிவுல தான் இருக்காரு. அவர் இன்ஷியல் எடுத்துட்டாருன்றாங்க. இன்ஸ்டாகிராம்ல அவர் ஃபாலோ பண்றது இல்ல விஜய் அவர்கள்ன்றாங்க. சார், ஒரு தகப்பனை போய் எப்படி சார் இன்ஷியல் எடுத்துட்டாங்கன்னு சொல்லுவாங்க? அதெல்லாம் பொய்யா? அதெல்லாம் பொய்யானது நான் நம்புறேன். சரிங்க. சஞ்சய்க்கு நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க? ஜாசன் சஞ்சய்க்கு. சஞ்சய் அப்பா நம்ம எந்த மீடியாக்கும் எதுக்கும் விட்டு கொடுக்க கூடாதுப்பா. தகப்பன்றது நம்மளுக்கு முன்னோடி. தாயின்றது நம்மள வயிற்றுல 10 மாசம் வச்சு பத்தா. தகப்ப இது ரைட்டு, இது தப்பு, இது ரைட்டு, இது ரப்பு, நம்மள நேர் வழியில கொண்டு போறவரு. சரியா? அந்த மாதிரி நீ பேசாத. புரியுதா? சஞ்சய் விஜய் அவர்களோட சேரணும். ஓகே. இப்ப விஜய் மேல நிறைய குற்றச்சாட்டு, நிறைய பாலியல் கொலைகள் நடக்குது. விஜய் ஆட்சியில தான் எல்லாமே தப்பு நடக்குதுன்ற மாதிரி. கம்னு இருங்க. ஏற்கனவே அது சீரழிஞ்சு போய் தானே இருந்தது. இப்ப இவர் வந்தானே சீரழிஞ்சு. நீங்க இப்படி சொல்றீங்க. எதிர்கட்சின்னு சொல்றாங்க விஜய் ஆட்சியில தான் எல்லாமே நடக்குது. கொலை, கொள்ளை, கற்பழிப்பு. அப்படிலாம் இல்ல சார். ஏற்கனவே இருந்தது தானே. இப்ப புதுசாவா நடக்குது. ஓகே, அதனுடைய கண்டினியூஷன் தான் இதுன்றீங்க. ஆமா, எல்லாத்துக்கும் ஒரு வழி போறணும் தானே பாக்குறது. இது யாரு விடுறது? ஓகே. இப்ப ஒரு இது பிடிக்கணும், ஒரு இது செய்யணும்னா நீ ஒண்ணு சொல்ற, நீ ஒண்ணு சொல்ற. ஓகே. எல்லாத்துக்கும்
எல்லாத்துக்குமே நீங்க முற்றுக்கட்டை போட்டீங்கன்னா அப்புறம் எப்படிதான் சோ விஜய் போட்டு ஏன் டார்ச்சர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க? ஏன் இப்படி எல்லாரும் வந்து விஜய் அவர் நடந்தா ஒரு கேள்வி, அவர் ட்ரெஸ் போட்டா ஒரு கேள்வி, சேர்ல உட்கார்ந்தா ஒரு கேள்வி, ஏன் இப்படி பண்றாங்க? சார் இந்த வயசுல ஒரு திரைப்படத்துல இருந்து இப்படி வந்த உடனே ஒரு பதவி ஏத்தாருல, வந்த உடனே ஒரு முதலமைச்சர் பதவி யாருக்கு கிடைக்கும்? ஜெயிச்சிட்டாரு. மக்கள் தீர்ப்புல ஜெயிச்சிட்டாரு. மக்கள் அது இவர் நல்லது செய்வார்னு இவர் மேல நம்பிக்கை வச்சு பண்ணிட்டாரு. சரிங்க. அது எல்லாருக்கும் தெரியாதுல, அது ஒரு பொறாமை. அவங்களால தாங்க முடியல. சரி, ஓகேங்க, புரியுதுங்களா? ஓகே. இவங்களெல்லாம் முற்றுக்கட்டையே போடணும்னா இவர் ஒன்னொன்னும் ஒரு சார் எங்களுக்கு வேட்பாளர் யாரு, எங்களை வந்து வேட்பாளர் அறிமுகப்படுத்தணும்னு சொல்லுங்க சார். அந்தந்த ஏரியால அந்தந்த இருக்க எம்எல்ஏ வேட்பாளர்கள் வந்து உங்களை எல்லாரையும் பார்க்கணும், எல்லாரையும் பார்த்து வாழ்த்துறை சொல்லணும் சார். சரிங்க. எல்லா கட்சியும் அது செய்யறது தானே, நம்ம சார் இன்னும் அந்த ஸ்டெப் எடுக்க அது செய்யணும்ன்றீங்க. சரிங்க. இப்ப விஜய் அவர்களுடைய 45 நாள் ஆட்சி எப்படி இருக்கு சார்? நல்லாதான் சார். பட்டுன்னு சொல்லுங்க, எவ்வளவு மார்க் போடுவீங்க? 100க்கு எவ்வளவு மார்க் போடுவீங்க? பரவாயில்ல சார், 80 போடுறேன் சார். 80 போடுறீங்க. ஓகே, நன்றி தோழி, நன்றி.